25,000 தொன்னுரம் நாளை நாட்டுக்கு. 25,000 தொன்னுரத்தை ஏற்றிய கப்பலொன்று நாளை நாட்டை வந்தடைய உள்ளதாக விவசாய மற்றும் கால்நடை வளங்கள் பிரதியமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். தற்போதைய உலகளாவிய சூழ்நிலையில் உருவாகியுள்ள உரப்பிரச்சினையை அரசாங்கத்தினால் வெற்றிகரமாக முகாமைத்துவம் செய்ய முடியும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ஜால பருவம் ஆரம்பமாகும் இவ்வேளையில் விவசாயிகளிடையே உரப்பிரச்சினை குறித்த கவலைகள் காணப்பட்ட போதிலும் நாட்டில் தற்போது தேவையை விட அதிகளவில் சேற்று உரம் மற்றும் பண்டி உரம் கையிருப்பில் உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். யூரியா உரம் தொடர்பில் ஒரு சிறிய சிக்கல் காணப்படலாம் என்றாலும் தற்போது நாட்டில் 1,00,000 தொன்களுக்கு நெருக்கமான கையிருப்பு உள்ளதாகவும் நெற்செய்கைக்கு தேவையான 80,000 தொன்களுடன் ஒப்பிடுகையில் இது போதுமானது என்றும் பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். உப பயிர்கள் மற்றும் மேலதிக பயிற்சிகளை கருத்தில் கொள்ளும் போது மேலதிக தேவைகள் ஏற்படக்கூடும் என்பதால் அதனை பூர்த்தி செய்வதற்காகவே நாளை 25,000 தொன் அடங்கிய கப்பல் நாட்டை வந்தடைய உள்ளதுடன் மேலும் பல உரக் கப்பல்களை கொண்டு வருவதற்கு ஏற்கனவே கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார்.